ஒருவேளை அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசியிருந்திருக்காரு. இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா பேசி, இல்லைப்பா அப்படின்றது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு அவங்க கூடவே இருந்திருந்து, இல்லாட்டி ஒரு அக்யூட் கிரைசிஸ்க்கு ஒரு மனநல மருத்துவரையோ, இல்லாட்டி ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்டயோ, அப்படி யாருமே இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட மன ஆறுதலாக நிறைய வார்த்தைகள் பேசியிருந்தா, அந்த அக்யூட் இன்டென்ஷன் அவருக்கு வந்து கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த இந்த கேர்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நம்ம யோசிக்கலாம். ஒன்று, இப்போ வந்து குழந்தைகளை பேரண்ட்ஸ் வளர்க்கல, கேஜெட்ஸ் தான் வளர்க்குது. அப்போது அந்த இடத்துல உயிரோட்டம்ன்றதே அங்கே இல்லை. அப்போ உயிரோட்டம் இல்லாத ஒரு குழந்தை மற்றவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க, மற்றவங்க என்ன ஆவாங்க அப்படின்றது இல்லை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மொபைல் அடிக்ஷன், இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ அந்த கிரேவிங்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இன்றைக்கி ஒரு அப்டேஷன் பண்ணியே ஆகணும், இன்றைக்கி நான் ஒரு ரீல்ஸ் போட்டே ஆகணும் அப்படின்ற இன்டென்ஷன் வரக்குள்ள இப்போ நிறைய சொல்கிறது கண்டென்ட் வேணும். இப்போ கண்டென்ட் ஆகி நான் வைரல் ஆகணும். தட் இஸ் அ சைன் ஆஃப், அது வந்து அவங்க ரெஸ்ட்லெஸில் போகக்குள்ள அப்போ அவங்களோட புத்திக்கு வந்து வேறு என்னமோலாம் தோணி தான் இதை போடுறாங்க. அப்போது தட் இஸ் அ சைன் ஆஃப் அடிக்ஷனாக கூட இருக்கலாம். இன்னொன்று அவங்களோட இயற்கை சுபாவம் கூட இருக்கலாம். ஸோ 2 விஷயங்கள் வந்து இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.